ஒரு பயங்கரவாத அமைப்பு எப்படி உருவாகுது? அதுக்கு பின்னாடி வெறும் சித்தாந்தம் மட்டும் இருக்குமா? நிச்சயமா இல்ல. ஒரு தனி மனுஷனோட கதை, ஒரு தேசத்தோட வரலாறு, அப்புறம் ஒரு முக்கியமான திருப்புமுனை. இது எல்லாம் ஒன்னா சேரும்போது தான் அல்-கொய்தா மாதிரி ஒரு அமைப்பு உருவாகுது. வாங்க அந்த அமைப்போட ஆணிவேர் என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். வருஷம் 1990. சதாம் ஹுசேனோட படைகள் குவைத் மேல படையெடுத்து சவுதி அரேபியாவுக்கே பெரிய அச்சுறுத்தலா மாறுது. அப்போ சவுதி ராஜகுடும்பம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கஷ்டமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இந்த வார்த்தைகளை சொன்னது யாருன்னு தெரியுமா? ஒசாமா பின் லேடன். அப்போ சவுதி அரேபியாவோட மன்னரா இருந்த ஃபஹத் கிட்ட இப்படிதான் அவர் கெஞ்சிக்கிட்டு இருந்தார். யோசிச்சு பாருங்க, ராஜகுடும்பத்துக்கு ரொம்பவே வேண்டிய ஒருத்தரோட மகன் தன்னோட நாட்டுக்காக மன்னர்கிட்ட இப்படி மன்றாடுறார். இது வெறும் ஒரு சாதாரண சந்திப்பு இல்ல, ஒரு பெரிய சித்தாந்த மோதலோட ஆரம்பம். இந்த கேள்விதான் இந்த முழு கதையோட மையமே. எப்படி ராஜகுடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரோட மகன் அதே ராஜ்யத்தோட மிகப்பெரிய எதிரியா மாறினார்? அதற்கான பதிலத்தான் நாம தேட போறோம். இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம கொஞ்சம் காலத்துல பின்னாடி போகணும். ஒசாமா யாரு, சவுதி சமூகத்துல அவரோட இடம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். கதை ஆரம்பிக்கிறது 1930ல. ஒசாமாவோட அப்பா மொஹமத் பின் லேடன் கையில ஒரு காசு கூட இல்லாம ஏமன்ல இருந்து சவுதிக்கு வர்றார். ஒரு துறைமுகத்துல கூலி வேலை பார்த்து வாழ்க்கைய ஆரம்பிச்சு 1950கள்ல ஒரு பெரிய கட்டுமான சாம்ராஜ்யத்தை உருவாக்குறார். 1960கள்ல அவர் வெறும் ஒரு பெரிய பிசினஸ்மேன் மட்டும் இல்ல, சவுதி ராஜ குடும்பத்தோட ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த ஒரு தொடர்பு தான் ஒசாமாவுக்கு ராஜ குடும்பத்தோட கதவுகளை திறந்து வச்சது. ஆனா ஒசாமா அவரோட அப்பா மாதிரி இல்ல. அவருக்கு பிசினஸ்லலாம் பெரிய ஆர்வம் கிடையாது. படிச்சது எக்கனாமிக்ஸ்னாலும் அவரோட கவனம் எல்லாம் சர்வதேச அரசியல் மேலதான் இருந்துச்சு. சவுதி அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். இந்த சிந்தனை தான் அவரோட எதிர்காலத்தையே தீர்மானிச்சது. சரி, ஒரு பணக்கார வீட்டு பையனா இருந்தவர் எப்படி திடீர்னு ஒரு மிலிட்டரி லீடர் அளவுக்கு மதிக்கப்பட்டார்? அவரை மாத்தின அந்த முக்கியமான நிகழ்வு என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஆப்கான் போருங்கிறது ஒரு உலைக்களம் மாதிரி. அந்த நெருப்புல தான் ஒசாமா புடம் போடப்பட்டார். அங்கேதான் அவருக்கு நிஜமான போர் அனுபவம் கிடைச்சது. அவரோட சித்தாந்தம் இன்னும் தீவிரமாச்சு. முக்கியமா அவருக்காக உயிரையும் கொடுக்கற மாதிரி ஒரு விசுவாசமான படையை உருவாக்குனார். சரி, இப்ப மறுபடியும் 1990க்கு வருவோம், அந்த நெருக்கடியான காலகட்டத்துக்கு. இதுதான் ஒசாமாவுக்கும் சவுதி மன்னராட்சிக்கும் நடுவுல ஒரு பெரிய விரிசலை உண்டாக்குன தருணம். இதுதான் அந்த திருப்புமுனை. இப்போ ராஜ்யத்தை காப்பாத்த ரெண்டே வழிதான் இருந்துச்சு. ஒன்னு மன்னரோட திட்டம், அதாவது நம்மளோட பழைய கூட்டாளியான அமெரிக்கா ராணுவத்தை உதவிக்கு கூப்பிடலாம். இன்னொன்னு ஒசாமாவோட திட்டம், அதாவது ஆப்கான் போர்ல ஜெயிச்ச நம்ம அரபு வீரர்களே போதும், அந்நிய படைகள் நம்ம புனித மண்ணுக்குள்ள வர வேண்டான்னு சொன்னாரு. இது வெறும் ராணுவ திட்டம் இல்ல, இது ரெண்டு சித்தாந்தங்களுக்கு நடுவுல நடந்த ஒரு நேரடி மோதல். கடைசியில மன்னர் அமெரிக்கர்களை தேர்ந்தெடுத்தாரு. மன்னரோட இந்த முடிவு ஒசாமாவை நொறுக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். தன்னோட சொந்த நாடே தன் மக்களை விட அந்நியர்களை நம்புனது அவருக்கு ஒரு பெரிய துரோகமா தெரிஞ்சது. இது அவருக்கு ஒரு தனிப்பட்ட அவமானமாகவும் மத ரீதியான துரோகமாகவும் பட்டது. இந்த நேரத்துல தான் ஃபத்வான்னு சொல்லப்படுற ஒரு மத தீர்ப்பை வெளியிடுறாங்க. அதாவது சவுதி அரசாங்கம் ஷரியத் சட்டத்தை மறந்துருச்சு, அமெரிக்க ராணுவத்தை புனித பூமிக்குள்ள அனுமதிச்சது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு அறிவிச்சாங்க. இது ஒசாமாவோட கோபத்துக்கு ஒரு மத ரீதியான அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. கடைசியில ஏப்ரல் 1991ல ஒசாமா பின் லேடன் சவுதி அரேபியாவை விட்டே வெளியேறினார். அவரோட வாழ்க்கையில இது ஒரு பெரிய திருப்புமுனை. தாய்நாட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு புது பாதை, திரும்ப வர முடியாத ஒரு பாதை அவருக்காக திறந்துருச்சு. தாய்நாடு கைவிட்ட பிறகு ஒசாமாவுக்கு ஒரு புது லட்சியம் பிறக்குது. இனிமே எந்த தேசத்தையும் நம்பி பிரயோஜனம் இல்ல, நமக்காக நாமளே ஒரு ராணுவத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்றாரு. அப்படி ஆப்கானிஸ்தான் மலைகள்ல அல்-கொய்தாங்கிற ஒரு நிழல் ராணுவத்தை எப்படி நுணுக்கமா உருவாக்குனார்னு இப்ப பார்க்கலாம். இதோட அமைப்பை பாருங்க, ஒரு பிரமிட் மாதிரி. உச்சியில ஒசாமா பின் லேடன், அவருக்கு கீழே ஆலோசகர்கள், ராணுவ தளபதிகள், அப்புறம் சின்ன சின்ன குழுக்களோட தலைவர்கள். மேலேருந்து கட்டளை வரும், ஆனா கீழே இருக்கிற கடைசி ஆளுக்கு யாரு கட்டளை போடுறாங்க, எதுக்காக பண்றோன்னு முழுசா தெரியாது. இந்த அமைப்பு தான் அவங்களோட கட்டுப்பாட்டையும் ரகசியத்தையும் பாதுகாத்துச்சு. இதுதான் அவங்களோட சீக்ரெட் ஃபார்முலா. அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியா வேலை செய்யும். பிளானிங் டீமுக்கு ஃபண்டிங் டீமை தெரியாது, ஃபண்டிங் டீமுக்கு களத்துல இறங்கி வேலை செய்யறவங்கள தெரியாது. இதனால ஒருத்தர் மாட்டினாலும் முழு நெட்வொர்க்கையும் பிடிக்க முடியாது. இதுதான் அவங்களோட மிகப்பெரிய பலம். இது சாதாரண பயிற்சி இல்ல, ஒரு மனுஷனை முழுசா மாத்துற ஒரு ப்ராசஸ். அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எழுந்து உடற்பயிற்சி செய்யணும். காலையில சாயங்காலம்னு சித்தாந்த வகுப்புகள், மதியம் முழுக்க ஆயுத பயிற்சி. இதுல ஓய்வுக்கோ பொழுதுபோக்குக்கோ துளி கூட இடம் கிடையாது. மூளைச்சலவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி.
இவ்வளவு பெரிய அமைப்பை நடத்த இவ்வளவு கடுமையான பயிற்சிகளை கொடுக்க பணம் எங்க இருந்து வந்துச்சு? வரலாற்றிலேயே ரொம்ப பணக்கார பயங்கரவாத அமைப்புகள்ல ஒன்னா அல்-கொய்தா எப்படி மாறுச்சு? வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $50 மில்லியன். யோசிச்சு பாருங்க, ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு இவ்ளோ பெரிய பட்ஜெட். இந்த பணம் அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துச்சு. அவங்களோட வருமானம் ஒரே ஒரு வழியில வரல, பல வழிகள் இருந்துச்சு. சில சமயம் தொண்டு நிறுவனங்கள்ங்கிற பேர்ல நன்கொடை வாங்குவாங்க. பின்லேடனோட சொந்த பிசினஸ்ல இருந்து பணம் வரும். கிரெடிட் கார்டு மோசடி, அப்புறம் ஹவாலா மாதிரி கணக்குல வராத பண பரிமாற்றங்கள்னு பல வழிகள்ல நிதி திரட்டினாங்க. அவங்களோட ஃபைனான்ஷியல் பாலிசி ரொம்பவே விசித்திரமானது. சாதாரண நாள்ல ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க. ஆனா ஒரு பெரிய தாக்குதல் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டா பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. வரம்பே இல்லாம செலவு செய்வாங்க. இந்த ஒரு வரிதான் அவங்களோட முழு நோக்கத்தையும் தெளிவா சொல்லுது. அவங்களோட போராட்டம் ஒரு நாட்டுக்கோ ஒரு இடத்துக்கோ எதிரானது இல்ல. அவங்க பார்வை உலகளாவியதா இருந்துச்சு. இன்னைக்கு ஒசாமா பின் லேடன் இல்ல. ஆனா அவர் ஆரம்பிச்ச இந்த அமைப்பு, அவர் விதைச்ச இந்த சித்தாந்தம், அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. ஒரு மனுஷனை கொன்னுடலாம், ஆனா அவர் உருவாக்குன ஒரு ஐடியாவை, ஒரு சித்தாந்தத்தை அவ்வளோ சுலபமா அழிக்க முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?